எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்கிற தலைப்பிலே போன வாரத்திலே நான் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள் என்பதை போன வாரத்திலே நான் உங்களுக்கு விவரித்தேன். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அழைக்கும் போதே அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கர்த்தர் அவனை அழைத்து தாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்தவைகளை செய்வேன் என்பதற்கு அடையாளமாக உடன்படிக்கையும் அவனோடு கூட சேர்ந்து செய்தார். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது அவனுக்கு 75 வயது. அதற்கு பின்பு 25 வருடங்கள் தாமதம் செய்யப்பட்டது. ஈசாக்கிற்கு 17 வயது ஆகும் போது ஆபிரகாமுக்கு 117 வயதும் சாராளுக்கு 107 வயதும் ஆயிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே 3 காரியங்களை நான் உங்களோடு கூட உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். விசுவாசமும் கீழ்ப்படிதலும், விசுவாசமும் அறிக்கையும், விசுவாசமும் எதிர்பார்க்குதலும். சொல்லுங்கள், விசுவாசமும் கீழ்ப்படிதலும். சொல்லுங்கள், விசுவாசமும் கீழ்ப்படிதலும். எல்லாரும் சொல்லுங்களேன், விசுவாசமும் கீழ்ப்படிதலும், விசுவாசமும் அறிக்கையும், விசுவாசமும் எதிர்பார்ப்பும். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். தேசம்னாவே அதில் இனம் இருக்கும், இனம்னாவே அதில் தகப்பன் வீடு இருக்கும். தனித்தனியாக ஒன்றும் பிரிக்க முடியாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த தேசம் என்று சொன்னதனுடைய அர்த்தம் வேறே, இனம் என்று சொன்னதனுடைய அர்த்தம் வேறே, தகப்பன் வீடு என்று சொல்லுவதன் அர்த்தம் வேறு. தேசம் என்று சொல்லும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் அதில் அடங்கும். தேசத்தை விட்டு என்று சொல்லும் போது கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் அதில் அடங்கும். என்றைக்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ, கவனிங்கள், என்றைக்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ அன்று முதல் அவன் உண்டாக்கியவைகளையும், அவனும் அவங்க அப்பாவும் விக்கிரங்களை உண்டாக்குகிறவர்கள், விக்கிரங்களை செய்து வந்தார்கள். அப்ப என்றைக்கு கர்த்தர் அவனை அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, அன்று முதல் அவன் உண்டாக்கியவைகளையும் அவன் கும்பிட்டவைகளையும் அவன் நம்பினவைகளுமான விக்கிரங்கள் அனைத்தையும் அவன் விட்டு விட்டான். ஆமென் சொல்வீங்களா? அனைத்தை. இங்க இருக்கிற யாரோயிலும் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு பங்கு உண்டா? நீங்க காசு கொடுத்துருக்கீங்களா? நீங்க அதற்கு சம்மதித்திருக்கிறீங்களா? பிள்ளைங்களுக்கு சுகம் இல்லைன்னா ஏகவா ராஃபாவை விட்டு நீங்கள் வேறே தண்ணி தெளிக்க, கயிறு கட்டுகிற, விக்கிரங்களை சார்ந்து செய்யப்படுகிற, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுக்கு எதிராக இருப்பவர்களாய் நீங்கள் நினைப்பவர்களிடத்தில் அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு பில்லிசூனியம் தொடர்பான காரியங்கள் எதுவும் கர்த்தர் உங்களை கை நீட்டினார்னா அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவை அது கொண்டு வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் விக்கிரகங்கள் சம்பந்தமான எதுவும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? எதுவும் இருக்கக்கூடாது. பாஸ்டரம்மா நாங்கள் விரும்பி உபயோகப்படுத்துகிற பவுடர், அந்த நாட்களில் கோகுல் சாண்டல் பவுடர் தான் நாங்கள் உபயோகப்படுத்துவோம். அந்த கோகுல் சாண்டல் பவுடரில் அது அவருடைய எண்ணம், பரிசுத்த ஆவியான உலாவுகிற உங்கள் வீட்டில். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமாம்.
இதுதான் தேசத்தை விட்டு புறப்பட்டு வான்னு சொன்னதுல ஒரு அம்சம், ஒரு காரியம். விக்கிரகங்கள் தொடர்பான எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன உடனே அன்றைய முதல் அவன் அனைத்தையும் அவன் விட்டு விட்டான். அது அவனுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை, அது அவனுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அவன் பாஸ் பண்ணிட்டான். விசுவாச பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், செபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், விக்கிரங்களோடு கூட ஏதாயிலும் ஒரு விதத்திலே நீங்கள் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாய் உங்களுக்கு தொடர்புகள் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நேராக விரல்களை நீட்டாதபடிக்கு நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு படிப்புக்கும் தக்கதான பாடங்கள் வேறு, பரீட்சைகள் வேறு. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், ஒவ்வொரு படிப்புக்கும் +2க்கு தனி பாடங்கள், தனி பரீட்சைகள். ஆமாம், BA எக்கனாமிக்ஸ் எடுத்தோம்னா தனி பாடங்கள், தனி பரீட்சைகள். இங்கிலீஷ் டெஸ்ட் முடிஞ்சவனே எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஆமாம், எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. இங்கிலீஷ் டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் மற்ற டெஸ்ட் முடியல. உங்களுக்கு வைக்கப்படுகிற பரீட்சைகளும், கர்த்தர் வைக்கிற பரீட்சைகளும் அப்படி தான். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு பரீட்சையை வைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, அதை நீங்கள் புரிஞ்சிக்க. அதை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகளை தயவாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாம், முன்னரே அறிவிக்கப்பட்டு வைக்கப்படும் பரீட்சைகள் இருக்கிறது, அறிவிக்கப்படாமல் வைக்கப்படும் பரீட்சைகளும் இருக்கிறது. முன்னரே அறிவிக்கப்பட்டு ஸ்கூலில் இருக்கிறதெல்லாம் முன்னரே அறிவிக்கப்படுது. 10 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிடறாங்கல்ல. ஆமாம், 10 நாளைக்கு முன்னாடியே அடுத்த வாரம் 12ஆம் தேதி இந்த பரீட்சை. முன்னரே அறிவிக்கப்பட்டு வைக்கப்படுகிற பரீட்சைகள், அறிவிக்கப்படாமல் வைக்கிற பரீட்சைகள் உண்டு. அந்த காலத்திலலாம் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டர் வருவார். இந்த காலத்தில் வராரான்னு தெரியல, ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது. ஆமாம், இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அப்போ ஸ்கூலுக்கு வருவார். உடனே அந்த இன்ஸ்பெக்ஷன் வராருன்னு, நாளைக்கு வராருன்னு உடனே இன்றைக்கி என்ன செய்வாங்க, டீச்சர் படிக்கிற பசங்களெல்லாம் முன்னால் ஒரு 3 லைனுக்கு படிக்கிற பசங்களெல்லாம் உட்கார வைப்பார். உங்களுக்கு பழைய ஆட்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ? ஆமாம், படிக்கிறப்ப சரியாக கேள்வி கேட்காத ஆட்கள்லாம் பின்னாடி வச்சுருவார், இடத்த மாற்றி வச்சுருவார். இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டால் டக்குன்னு 2 கேள்வி கேட்பார். ஆமாம், 2 கேள்வி கேட்பார். 2 கேள்வி பளிச்சுன்னு பதில் சொல்கிறேன்னு, ரைட், நல்லா ஸ்கூல் நடத்துகிறீங்க, கிளாஸ் நடத்துகிறீங்க, டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஒரு கையெழுத்து போட்டு அடுத்த கிளாஸுக்கு போயிடுவார். கொஞ்சம் எக்கு தப்பாக பசங்க பதில் தப்பாக சொல்கிறாங்கன்னா அந்த கிளாஸில் கூடுதலாக கொஞ்சம் நேரம் நிற்பார். ஆமாம், பரீட்சை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது அறிவிக்கப்பட்டு வைக்கப்படுகிற பரீட்சை. ஆமாம், அறிவிக்கப்படாமல் வைக்கப்படுகிற பரீட்சை. ஸ்கூலில் நடத்தப்படுகிற பரீட்சைகள் அறிவிக்கப்படுகிறவைகள், அறிவிக்கப்பட்டு வைக்கப்படுகிறவைகள். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நடத்துகிற, இன்ஸ்பெக்டர்னா ஸ்கூல் இன்ஸ்பெக்டர், ஆமாம், எஜுகேஷனல் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து நடத்துகிற பரீட்சைகள் எல்லாம் அறிவிக்கப்படாமல் வைக்கிற பரீட்சைகள். ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது தேவன் வைக்கிற பரீட்சைகள் பெரும்பாலும் அறிவிக்கப்பட்டதா அறிவிக்கப்படாததா? எப்படிங்க? அறிவிக்கப்படாத பரீட்சைகள். தேவன் வைக்கிற பரீட்சைகள் யாராச்சும் ஒருத்தர் ஒரு பரீட்சை, சின்ன ஒரு 15 வினாடி பரீட்சை வைக்க போகிறேன், ஒரே கேள்வி தான் கேட்பேன். யாராயிலும் வர முடியுமா? தைரியசாலிகள் யாராச்சும்? என்னங்க வாங்க, யாராச்சும் வர முடியுமா? ஒரு அறிவு, சீக்கிரம் வாங்க, டக் 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 டக். யாராச்சும் சகோதரர்கள் ரெடி ஆகிக்கிங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. வெரி குட், கை தட்டுவோமே. தைரியசாலி. ஒரு மைக்கு கொடுங்கப்பா, மைக் டீக்கம், சீக்கிரம். எப்பா ஒரு 15 வினாடி இதில் போட முடியுமா? டக் டக் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு 15 வினாடி பார்த்துங்க. ரைட், ஒரு 15 வினாடியில் பதில் சொல்ல வேண்டும். வேதாகமத்தில் உள்ள 10 பெண்களுடைய பெயர், வேதாகமத்தில் உள்ள 10 பெண்களுடைய பெயர் ஒரு 15 வினாடிக்குள் சொல்ல வேண்டும். ஒரு அழுத்துங்க.
மைக் இல்லை, வெயிட் கரெக்டாக இருக்கணும். செக் பண்ணிக்க. என்னம்மா, மைக்கை கொடுங்கப்பா. மைக்கை கொடுங்கப்பா. சொல்லுங்கப்பா. சாராள், எஸ்தர், தபிதா, தொர்கால், சொல்லாது, யார் சொல்லித்தரேன்? ரெபெக்காள், அன்னாள், நாயனூர் விதவை. நீ சொல்லி இல்ல பாஸ்டர், முடிஞ்சிச்சு, டைம் அவுட். வேற யாராயில் வரீங்களா? நல்ல பரிசு வைத்திருந்தேன். ஆமாம், வேற ஒரு யாராவது சகோதரர் வாங்கலை. சாம் வா 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 வாமா வா. செக் பண்ணிக்கம்மா, மைக் டெஸ்ட். வேதாகமத்துள்ள ஒரு 10 ஆண்களுடைய பெயர் 15 வினாடிக்குள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசு, இல்லை, கீழே உட்காந்துருக்கவங்க ரொம்ப ஈஸியாக இருக்குமா? கிஃப்டி, ஆமாம், உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடாடா, மேலே வந்தால் தான் ஹார்ட் அப்படியே நின்று போயிடும். ஆமாம், நின்று போயிடும், மூளை வேலை செய்யாது. கீழே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே உட்காந்து சொல்ல சொன்னால் 15 பேரில் 20 பேர் சொல்லிடலாம். ரைட். அறிவிக்கப்படாத பரீட்சை இது. டக்குன்னு போட்டு அவள் என்ன நினச்சிட்டு வந்தா, அவள் சொன்னதோடு சேர்த்து சொல்லிடலான்னு நினச்சிட்டு வந்தா. ஆமாம், 10 பெண்களுடைய பேரை சொல்லுவேன்ட்டு எதிர்பார்ப்போட வேகத்தில் வந்தா. ஏற்கனவே இங்கே ஒரு 5 சொல்லிட்டு 6 சொல்லிட்டா, அதோட அடுத்து சொல்லிடலாம். ஆனால் ஆண்கள் பெயரனோடனே அதிர்ச்சி ஆகிவிட்டது. அறிவிக்கப்படாத பரீட்சைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, தன்னை உயர்த்துவதற்கு முன்பதாக தனக்கு பரீட்சை வைக்கப்படுகிறது என்பதை, அதுவும் அறிவிக்கப்படாமல் தனக்கு பரீட்சை வைக்கப்படுகிறது என்பதை ஆபிரகாம் நன்றாய் அறிந்திருந்தான். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், தன்னை உயர்த்துவதற்கு முன்பதாக, கர்த்தர் தன்னை உயர்த்துவதற்கு முன்பதாக தனக்கு பரீட்சைகள் வைக்கப்படுகிறது என்பதையும், அதிலும் அறிவிக்கப்படாமல் தனக்கு பரீட்சைகள் வைக்கப்படுகிறது என்பதையும் ஆபிரகாம் அறிந்திருந்தபடினாலே, தேவன் என்ன பரீட்சை வைத்தாலும் அதில் அது பரீட்சையோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஒரு கால் பரீட்சையாக இருந்தாலும் இருக்கலாம். பரீட்சை வைக்கப்படுகிறது என்றால் அதில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால், அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதுன்னு சொன்னால், என்னை உயர்த்துவது நிச்சயம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், என்னை அடுத்த லெவலுக்கு என்னை கர்த்தர் மேலே. அவர்கள் பாடினார்கள், ஏனா பாடும்போது, வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். பரம்புவாய் என்னது அர்த்தம்? பெருகுவாய் வேற, பரம்புவாய் வேற. பரம்புவாய் என்னது அர்த்தம்? பரம்புவாய் என்ன? ஆமாம், தண்ணியை ஊற்றுனா, தண்ணியை அப்படி ஊற்றுனா தண்ணி அப்படியே பரவிக்கிட்டே போகுது பாருங்க. தண்ணி அப்படியே பரவிக்கிட்டே போகுது பாருங்க. ஒரு இடத்துல ஊற்றுனா தண்ணி அப்படியே பரவுது, அப்படியே பரவுது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல ஆசீர்வாதம் உயர்வும் அப்படியே பரவிக்கொண்டே. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆமாம். அப்போ தனக்கு வைக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் பரீட்சையாக இருக்கக்கூடும். தன்னை உயர்த்துவதற்காக அதற்கு முன்பதாக கர்த்தர் வைக்கிறதான பரீட்சையாக இருக்கக்கூடும் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்து, அதை அறிந்தவனாய் இருந்து, ஆபிரகாம் அவர் செய்ய சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், கீழ்ப்படிய தீர்மானித்தான். ஆகவே தான் இப்போ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை எனக்கு தகன பலியாக பலியிடு என்று சொல்லி சொன்ன உடனே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தான். ஆபிரகாம் கழுதைகளுக்கு சேணம் கட்டினான். ஈசாக்கை எழுப்பினான். வேலைக்காரர்களை எழுப்பினான். ஆபிரகாம் கட்டைகளை, நெருப்புக்கான கட்டைகளை அவன் பிளந்தான் என்று வேதம் சொல்கிறது.
கட்டைகளை அவன் பிளந்து கொண்டான். 117 வயசு. வேலைக்காரர்களை அதிகாலையில் எழுப்பி, ஈசாக்கை எழுப்பி கட்டைகளை பிளந்து கொண்டு கழுதைகளுக்கு சேணம் வைத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கை என்றாலே கீழ்ப்படிதல் சேர்ந்தே வர வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? விசுவாச வாழ்க்கை என்றாலே கீழ்ப்படிதல் சேர்ந்தே வர வேண்டும். விசுவாசி என்றாலே கர்த்தர் அவனிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்வீங்களா? நான் ஒரு விசுவாசின்னு சொன்னா என்னிடத்திலே கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒரு விசுவாசி என்று சொன்னால் உங்களிடத்திலே கர்த்தர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எப்படி காரியங்கள்? இச்சைகள் தொடர்புடையதாக, சிற்றின்பங்கள் தொடர்புடையதான. மகனே மகளே, அதுக்கு உனக்கு வேண்டாம், விட்டு விடு என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? நீங்கள் கீழ்ப்படி, விட்டுவிடு என்று சொல்லுகிற காரியத்திலே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெகு காலமாக ஒருவரை குறித்து மனதிலே கசப்பும் பகையும் வைராக்கியம் வைத்து கொண்டிருக்கிறாய் மகளே மகனே, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னா, எதை விட்டாலும் விடுவேன், அதை விட மாட்டேன். கர்த்தர் என்ன சொன்னாலும் சொல்லுவேன், நான் செய்வேன். 10 லட்சம் கொடுக்க சொன்னாலும் நான் கொடுப்பேன். 10 நாள் உபவாசிக்க சொன்னாலும் சொல்லுவேன், நான் உபவாசிப்பேன். ஆனால் இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு என்னால் முடியாது ஆண்டவரே அப்படின்னு விசுவாசிங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறாங்க, எதை வேணாலும் செய்வேன், இது என்னால் முடியாது. நோ நோ நோ. வெளியே செய்கிறதே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீடு போவதற்கு முன்பதாக மனதை மாற்றிக்கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க. பிரசன்னம், ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மையத்திலே செய்வேன் என்று சொல்லிவிட்டு வீடு போவதற்கு முன்பதாக முடிவை மாற்றிக்கொள்கிறவர்கள் இங்கே உண்டு, இங்கே உண்டு. அது பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். அது அவருக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. அது அவருக்கு துக்கமாக இருக்கிறது. ஆபிரகாமை அழைத்ததை போல கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தது போல கர்த்தர் உங்களோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அடுத்தவரை பற்றி அவதூறு பேசுவது, அடுத்தவரை பற்றி அவதூறு பேசுவது. விற்று மகனே, விற்று. அந்த பழக்கம் உன்கிட்ட இருக்கக்கூடாது. நான் ஆசைப்படுகிறேன். யார்ட்டையாச்சும் இருக்கட்டும், அவதூறு பேசுவது என்பது உன்கிட்ட இருக்கக்கூடாது, உன்கிட்ட இருக்கக்கூடாது. அதை விட்டுன்னு சொன்னால், விட்டுவிட நீங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் தீர்மானம் செய்கிறவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமாம், ஒருத்தரை மன்னிக்காத காரியங்கள், எதை மன்னிச்சாலும் யாரை மன்னிச்சாலும் அவனை மன்னிக்க மாட்டேன், மன்னிக்காத மன்னியாமை, இந்த காரியம் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னான்னா அதை விட்டுவிட, அதை விட்டுவிட நீங்கள் உடனடியாய் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படும். விசுவாசிகளாய் இருந்து கொண்டு பொய் சொல்லுகிற ஒரு காரியம், பொய் சொல்லுகிற ஒரு காரியம், கெட்ட வார்த்தை பேசுகிற காரியம், டக்குன்னு கெட்ட வார்த்தை வாயில வருதா? இதை விட்டு மகளே, விசுவாசத்தில் வளருகிற நீ, என்னுடைய ஆசீர்வாதம் உன்னிலே வரணும்னு சொன்னால், இதை விட்டு மகளேன்னு சொல்லி மகனேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா? அப்படியானால் அவர் உங்களை உயர்த்துவதற்கு முன் இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர் உங்களுக்கு பரீட்சை வைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், பரீட்சை வைத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? போன வாரத்தில் பரீட்சை வைக்கப்பட்டது, போன மாதத்தில் பரீட்சை வைக்கப்பட்டது. பல பரீட்சைகளிலே பாஸ் ஆகிருக்கீங்க, சில பரீட்சைகளிலே பாஸ் ஆகலை. விசுவாசமும் கீழ்ப்படிதலும். இரண்டாவது காரியம் விசுவாசமும் அறிக்கையும். விசுவாசமும் அறிக்கை. 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. 22 ஆதியாகமம் 22 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம்,
தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். மோரியா மலைக்கு போக சொன்னார். கர்த்தர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போக சொன்னார், பொதிகை மலைக்கு போக சொன்னார். அவங்க போயிட்டாங்க, அடிவாரத்துக்கு போயிட்டாங்க. அடிவாரத்துக்கு போன உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் கழுதைகளை வைத்துக்கொண்டு இங்கே காத்திருங்கள். எத்தனை நாள் ஆகும் தெரியாது, 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். கழுதைகளை வைத்துக்கொண்டு இங்கே காத்திருங்கள், நாங்கள் போய் வருவோம், நானும் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். சொல்லுங்கள், திரும்பி வருவோம். பலி செலுத்த சொல்றார் கர்த்தர். ஆபிரகாம் வேலைக்காரத்தில் சொல்லுகிறார், நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பலி செலுத்துவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்களேன், பலி செலுத்துவீங்களா மாட்டீங்களா? பலி செலுத்தினா எப்படி திரும்பி வர முடியும்? பலி செலுத்தினா எப்படி திரும்பி வர முடியும்? எப்படி நீங்கள் பலி செலுத்துவதற்காக புறப்பட்டு போகிற நீங்கள், அது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஈசாக்கிற்கு தெரியாது, தன்னைத்தான் பலி செலுத்த போகிறார் தகப்பன் என்பது தெரியாது. அப்படி இருக்க நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறோமோ அதை உங்கள் வாயிலே அறிக்கையாக நீங்கள் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? நான் சொன்னதை சொல்லுங்க. இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறோமோ அதை வாயிலே அறிக்கையாக செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அதை என்னுடைய வாயிலே அறிக்கையாக ஜெபமாக செய்ய வேண்டும். ஜெபிக்கும் போதும் நான் இருதயத்தில் எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் அறிக்கையாக, அதை நான் ஜெபமாக செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அறிக்கையாக. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்தும் இந்த விஷயத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளவும் வளரவும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இருதயத்திலே நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை வாயிலே அறிக்கையாக செய்யுங்கள். அதை உங்கள் ஜெபத்திலே அறிக்கையாக சொல்லுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? இருதயத்தில் விசுவாசம் சொல்லுங்கள். இருதயத்தில் விசுவாசம், வாயிலே அறிக்கை, என் ஜெபத்திலே அறிக்கை. ஆமென் சொல்லுவீங்களா? அறிக்கை என்பது தனக்குத்தானே சொல்லுவது ஒன்று, மற்றவர்களுக்கு முன்பதாக பேசும்போது சொல்லுவது ஒன்று. அப்ப அறிக்கை தனக்குத்தானே சொல்வதிலும் இருக்கிறது, மற்றவர்களுக்கு முன்பதாக சொல்வதிலும் இருக்கிறது. அப்ப முதல்ல எனக்கு நானே நான் சொல்லிக்கொள்ள வேண்டும், எனக்கு நானே சொல்லிக்கொள்ள வேண்டும். கடந்த 3 நாட்களிலே எத்தனை பேர் உங்களுக்கு நீங்களே அறிக்கையாக வாக்குத்தத்தங்களை சொல்லி இருக்கிறீங்க? பொய் சொல்லாமல் கைத்து உயர்த்துங்க. அந்த 3 நாளில் பாருங்க, ரொம்ப கம்மி பாருங்க, ரொம்ப. இன்னைக்கு காலையில் உண்டா? காலையில் உண்டா? இன்னைக்கு காலையில் ஆகும். மற்றவங்கெல்லாம் பாருங்க. அப்போ இருதயத்தில் ஏன் இப்படி இல்லை? இருதயத்தில் விசுவாசிக்கணும். முதல்ல இருதயத்தில் ஆசைப்படணும், ஆசை இருதயத்தில் வரணும். அந்த ஆசை தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அடிப்படையில் வரணும். கர்த்தர் வாக்குத்தத்தம் என்ன சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் அடிப்படையில் வரணும். ஆமாம், அந்த வாக்குத்தத்தங்கள் அடிப்படையில் வரணும். அந்த வார்த்தை இன்றைக்கு காலையில் என்னை தொட்டது. வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பரம்புவாய், பரம்புவாய். அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை பாருங்க, என்னை தொட்டது. அப்போ பரம்புவாய் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படியே வெள்ளம் வரும்போது அப்படியே எங்கெல்லாம் பரவுமோ அங்கெல்லாம் பரவி கொண்டு போகும். ஆமென் சொல்லுவீங்களா? ஒன்றும் மணல் மூடைய வச்சு அதை வச்சு இதை வச்சு மண்ணை வெட்டி போட்டு பரம்புவதை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? அப்போ கர்த்தர் சொல்றார், நீ பரம்புவாய், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பரம்புவாய் என்று சொன்னார். அர்த்தம், நீ விசாலம் ஆவதை, நீ பெருகுவதை, நீ ஆஸ்வதிக்கப்படுவதை யாரும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா?
அவன் யாரும் அப்படியே பரம்பிக்கொண்டே போய்க்கொண்டே இருக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. வெள்ளம் பெருகிற வரையிலும் பரம்புதல் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நீங்கள் பரம்புவீர்கள். சத்தம் ஆமென் சொல்வீங்களா? ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப மற்றவர்கள் முன் பேசும் போதும் அறிக்கையாக நீங்கள் பேச பழகிக்கொள்ள வேண்டும். இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் ஆசைப்படணும், இருதயத்தில் ஆசைப்படணும். இத்தனை வருஷம் விசுவாசி, படிக்க தெரில, அது தெரில, கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், இதெல்லாம் பரலோகத்துக்கு போகணுமா? மற்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் படிக்க தெரிஞ்சவங்க, படிக்க தெரியாதவங்க, காசு இருக்கிறவங்க, காசு இல்லை, மேல் ஜாதி, நடுத்தர ஜாதி, மத்திய ஜாதி, கீழ் ஜாதி, ஒரு ஜாதியும் இல்லை, இதெல்லாம் கணக்கில் இல்லை. நீங்கள் பரலோகத்திற்குரியவர்களா? நீங்கள் தேவராஜ்யத்தின் மக்களா? அப்படியானால் இருதயத்தில் தேவன் எதையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று வாக்களித்திருக்கிறாரோ அதையெல்லாம், அதை குறித்தெல்லாம் நீங்கள் ஆசை வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆசை வைக்கணும். ஆசை வைக்கிறதை அறிக்கையாக சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இன்னும் 7 வருஷத்தில் கார் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி காரில் வந்து நிற்பேன். யாராவது சொல்லியிருக்கீங்களா? யார்கிட்ட சொல்லியிருக்க? உங்கள் அப்பாட்டியா? உங்கள் அம்மாட்டியா? ஏசப்பாட்டியா? யார்கிட்ட? என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டாம், உங்கள் ஆச்சிக்கிட்ட சொல்ல வேண்டாம். நீ சொல்லியிருக்கியா? ஆமாம். சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் யாராவது சொல்லியிருக்கீங்களா? வாலிப பசங்க சொல்லியிருக்கேன். யார்கிட்ட சொல்லியிருக்கப்பா? அப்படி. வெரி குட். இத்தனை பேரில் ஒருத்தர் 2 ஊறுகாய் மாதிரி இருக்காங்க. எல்லாரும் கை தூக்க வேண்டாமா? எல்லாரும் கை தூக்க வேண்டாமா? அதெல்லாம் பாஸ்டர், அதுதான் இறுதி ஆசை வரவே மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? சாத்தியம் இல்லை என்று சொல்லி. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். செய்தியினுடைய தலைப்பு அதுதான், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இப்போ இருக்கிற நிலைமைக்கு கடன் பிரச்சனை மாறின, காரு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர், கடன் பிரச்சனை மாறினாவே போதும். இல்லை 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 இல்லை, உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் விசாலமாக்குங்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்தை கர்த்தர் விசாலமாக்க விரும்புகிறார். மற்றவர்கள் உங்களை கண்டு பொறாமைப்படும் அளவுக்கு. ஆமாம். பாக்கியவான்கள் என்கிற பதத்தில் எபிரேய பதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்கவர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழியில் நடக்கிறவனோட அவன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் என்ன அர்த்தம்? யார் அர்த்தம்? பொறாமைப்படுபவனா? அடுத்தவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக, ஆமென் சொல்லுவீங்களா, வாழ்பவன். அடுத்தவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக. ஆமாம். அடுத்தவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக. இந்த பிள்ளை கிஃப்டி பல் டாக்டருக்கு படிக்கிறான். இவ என்ன கற்பனை பண்ணான்னு தெரியல. கல்யாணமாகி எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறாளோ என்னமோ தெரியாது. ஆனால் நான் என்ன நினைச்சேன்னு சொன்னால், அவங்க தாத்தாவும் அப்பாவும் நடத்துகிற அந்த பாத்திர கடையை வேறு இடத்துக்கு போய், அந்த இடத்துல போய் அம்பாசமுத்திரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜதுரைன்னு சொல்லி ஒரு தம்பி டென்டிஸ்டாக பல் டாக்டராக இருக்கிறார். நல்லா புது மிஷினை வச்சிருக்கிறாரு, வெளிநாட்டு மிஷின். அது நல்ல பெரிய கட்டடம். அந்த கட்டடத்தில் உட்கார்ந்து நல்ல பெரிய இது என்ன ஜோதி, அந்த ஜோதி டாக்டர், அருள் ஜோதியா, ஆனந்த ஜோதி டாக்டர், அதுக்கு பக்கத்து கட்டடம், அவருடைய கட்டடம். அங்கே இருக்கும்போதே நான் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்னா, கிஃப்டியோட தாத்தா அந்த இடத்த வேறு இடத்துக்கு, புதிய இடத்துக்கு மாறி போனான்னா அந்த இடம் வாடகைக்கு இருக்கும். அந்த இடத்துல ஒரு இவ கற்பனை பண்ணுறாளோ இல்லையோ, நான் கற்பனை பண்ணுறேன். நான் சொல்கிற பற்றி தான் ஆசைப்படுகிறேன். அப்போ எங்கள் பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறது எனக்கு பெருமை அல்லவா? நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஆசைப்படணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். தாத்தா சீக்கிரம் கட்டடத்தை காலி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படணும். ஆமாம், ஆசைப்படணும். இல்லை பாஸ்டர், அப்படி இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்லேயே மாடியிலேயே இதெல்லாம் இல்லை. ஆசைப்படணும். ஆமாம். பரம்புவாய். வெரி குட். பரம்புவாய். ஆமாம், பரம்புவாய். ஆமாம். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகும். சொல்லுங்கள், கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகும். ஒவ்வொரு நாளும் 40 வயதிற்கு மேற்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொரு நாளு காலையிலே எழுந்த பொழுதும் படுக்க போகும் முன்பு இந்த வார்த்தைகளை சொல்லணும். நான் சொல்லுகிறேன்,
நான் சொல்லுகிறேன், கழுகுக்கு சமானமாய் இந்த நாளிலும் என் வயதை வயது போல் ஆக்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 40 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் சொல்ல வேண்டும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு என் பாத்திரம் காலியா இருக்கலாம், என் பாத்திரம் ஓட்டையா இருக்கலாம், ஆனா நான் சொல்லுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? சின்னவன் நான் ஆயிரமும் சிறியவன் நான் பலத்த ஜாதியுமாவேன். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான காரியங்களை நான் அறிவிப்பேன். I will receive great and mighty things from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து நான் அறியாததும் எனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன். ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன், இந்த வார்த்தையை அறிக்கையா சொல்லுங்களேன். கர்த்தரிடத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு புத்தியும் ஞாபக சக்தியும் வரணும் ஆண்டவரே. ஆமா, கர்த்தரிடத்திலிருந்து நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன். கர்த்தரிடத்திலிருந்து நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன். I receive great and mighty things from the Lord. நான் பெற்றுக்கொள்வேன். இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துவனோ தெரியல. இல்லை கத்த ஜெயமாய் கத்த நடத்தி தருவார். நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். இந்த கல்யாணத்தை வாய்க்க செய்வார். இந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருவார். இந்த படிப்பை எப்படி முடிக்க போறனோ தெரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். ஆமென் சொல்வீங்களா? படிப்பிலே கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். ஆரம்பித்த நான் படிப்பை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். சொல்லுங்கள், ஆரம்பித்த நான் முடிக்க கிருபை செய்வார். படிப்பு முடிவதற்குள்ளாகவே வேலை என் கரத்திற்குள் வரும். வேலைக்கான ஆர்டரை நான் பெற்றுக்கொள்வேன். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், படிப்பிற்கு முன்பதாகவே ஆமா வேலைக்கான ஆர்டரை நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. படிப்பிலே ஆண்டவரே, என்னுடைய படிப்பிலே உம்முடைய கிருபை ஆண்டவரே என்னை விட்டு விலகாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அப்ப படிப்பிலே கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகுவது இல்லை. நீங்கள் செய்கிற தொழிலிலே, நீங்கள் செய்கிற வேலையிலே கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கும். சொல்லுங்கள், ஒரு நாள் விலகாது, ஒரு போதும் விலகாது. கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கும். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஓ கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. படிப்பிலே அவர் கிருபை உங்களை விட்டு விலகுவது இல்லை. நீங்கள் செய்கிற தொழிலிலே அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகுவது இல்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகுவது இல்லை. உங்கள் பிரயாணங்களில் கர்த்தருடைய கிருபை உங்களை விட்டு விலகுவது இல்லை. எபிரேயருக்கு நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, விசுவாசமானது, சொல்லுங்க, பைபிளை பார்க்காம சொல்லுங்க, 11:1, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. Faith is an inner certainty regarding the things you cannot see. நீங்கள் பார்க்க இயலாத காரியங்களை குறித்து நீங்கள் கொண்டிருக்கிற உள்ளான நிச்சயமே விசுவாசம். நீங்கள் பார்க்க இயலாத காரியங்களை குறித்து
உங்களுக்கு உண்டாயிருக்கிற உள்ளான நிச்சயமே விசுவாசம். Faith is an inner certainty regarding the things you cannot see. அப்ப நீங்கள் பார்க்க முடியாத, பார்க்க இயலாத காரியங்களை குறித்து பற்றிய உள்ளான நிச்சயம். மகா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். சொல்லுங்கள், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். சொல்லுங்கள், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். மகா பெரியவன் ஆகிறதை இப்ப நீங்க பார்க்க முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனா அதை குறித்த உள்ளான நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதான் விசுவாசம். ஆமென் சொல்லுவீங்களா? உள்ளான நிச்சயம், நான் நிச்சயமா மகா பெரியவனாவே. அவன் 2025 இல்லையானாலும் நான் சீக்கிரத்திலே, வெகு விரைவிலே நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எப்பொழுது சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் குறைவு. என்னால் பார்க்க அந்த நிலையை என்னால் இப்போ பார்க்க முடியல. இப்போ எப்பொழுதும் குறைவு, எல்லாவற்றிலும் குறைவு. அது அந்த நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. எல்லாவற்றிலும் குறைவு. ஆனால் வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். சொல்லுங்கள், எப்பொழுதும் சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். இந்த நிலையை நான் பார்க்க இயலவில்லை. ஆனால் இந்த நிலையை குறித்து எனக்குண்டாயிருக்கிற உள்ளான நிச்சயம். ஆமென் சொல்வீங்களா? நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்ப்பேன். அதை நான் பார்க்கல. இன்னும் என் பிள்ளைகளையே நான் பார்க்கல. இன்னும் என் பிள்ளைகளையே நான் பார்க்க இயலாத ஒரு நிலையிலே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளான நிச்சயம், நான் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நான் பார்ப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை பார்த்து நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சேட்டை பண்ணாலும், உங்களை எப்படி சொன்னாலும் சரி, நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து கோபத்தின் மிகுதியால வாயை திறந்து நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஆமா, மாறாக வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அமைதியா இருங்க. எனக்கு வர கோபத்துக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எனக்கு வர கோபத்துக்கு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லுங்க, அவன் சிரிச்சிருவான், அவன் சிரிச்சிருவான். ஆமா ஆமா, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, அப்படியே பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க. சண்டே கிளாஸ் போகும்போதே சொல்லுங்க, சண்டே கிளாஸ் போடா, சர்ச்சுக்கு வாமா, நீ பெரிய ஆளா வருவ. ஆமென் சொல்லுவீங்களா? பெரிய ஆளா வருவ. நான் சொல்லுகிறேன், நீங்கள் சபைக்கு சிறு பிராயத்திலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைத்து கர்த்தரை அறிகிற அறிவிலே உங்கள் பிள்ளைகள் வளருவதற்கு நீங்கள் நடத்துவீர்களே. ஆனால் நான் சொல்லுகிறேன், யார் தடுத்தாலும், எது தடுத்தாலும், அரசு வல்லமையோ, மனித வல்லமையோ, அந்தகாரத்தின் வல்லமையோ அல்லது அதிகாரத்தின் வல்லமைகளோ எது தடுத்தாலும் உங்கள் பிள்ளைங்களை ஆமாம் பெரிய ஆளாக வருவதை, ஆமென் சொல்லுவீங்களா, யாரும் தடுக்க முடியாது. சொல்லுங்கள், நான் பெரிய ஆளாக வருவதை யாரும் தடுக்க முடியாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் தான் என்னுடைய அப்பா. நான் பெரிய ஆளாக வருவதை யாரும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை அவர் கிருபை என்று சொல்ல பழகுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? சரி, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆமா அப்படின்னு சொல்லாதீங்க. ரொம்ப அப்படியே நடக்கிற காரியங்கள்லாம் ஏண்டா உயிரோடு இருக்கிறோம். உடனே ஆண்டவரே சகோதரியை சீக்கிரத்தில் உடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லுங்க. அவங்க முகத்தை பாருங்க. நீங்கள் சொல்லி தானே, நீங்கள் தானே சொன்னீங்க. இன்னையிலேருந்து செய்யுங்க. பின்னால் சேரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு 5-6 பேரை அப்படியே மனசில் வச்சு சொல்கிறேன் இந்த வார்த்தையை. ஆமாம் ஆமாம், டக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. இதே ஜெபத்தை நான் தொடர்ந்து செய்வேம்மா, தொடர்ந்து செய்வேன் சிஸ்டர், நீங்கள் பயப்படாதீங்க, போய் சேருகிற வரைக்கும் நான் செய்வேன்.
சொல்லி பாருங்க. ஏன் கோபம் வரணும்? எது கோபப்படுறீங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் கிருபை என்று சொல்லுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் கிருபை எப்படி இருக்குன்னு, ஆண்டவருடைய கிருபையால் நல்லா இருக்கிறேன் சொல்லி பாருங்க. ஆமென் சொல்லுவீங்களா? கிருபையால் நல்லா இருக்கிறீங்க. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நல்லா இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? இன்னும் நல்லா இருப்பீர்கள். ஆமென் ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அவர் என் சத்துருக்களின் எண்ணிக்கை பெருக பெருக என் பந்தியின் அளவும் பெருகும். ஆமாம், வனாந்தரத்திற்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு மேய்ப்பர்கள் போகும்போது அவங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அங்கே மேய்ச்சலுக்கான இடம் என்று தனியாக மலையடி வாரங்கள் இருக்கும். மேய்ச்சலுக்கான இடம் என்று பேச்சர், கிரீன் பேச்சர், பசுமை புல் நிலங்கள் என்று அதற்கு பெயர். அப்போது கர்த்தரனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம், கிரீன் பேச்சர். அப்போது அந்த மேய்ப்பன் நினைச்சுவான், ஆடுகளை கொட்டடியில் அடைத்து விட்டு அடுத்த நாள் எங்கே மேய்ச்சலுக்கு போவது என்பதை அவன் சென்று பார்த்து வருவான். அதற்கப்புறம்தான் அந்த ஆடுகளை அந்த இடத்திற்கு அவன் அழைத்து கொண்டு போவான். அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போகும்போது புதிய இடம், ஆடுகள் கொஞ்சம் மிரளும். அங்கங்கே புதர்கள் இருக்கும், உட்புதர்கள் இருக்கும். அங்கங்கே அந்த புதர் ஆடுனுச்சுன்னா, காற்றுல ஆடுனா கூட ஆடுகள் அப்படியே சலனப்பட்டு சாப்பிட்றத, புல் சாப்பிட்றத விட்டுட்டு அப்படியே எங்கே சத்தம் வருது, எங்கே புல் அப்படியே அசைதுன்னு சொல்லி, இது முட்புதர்கள் எங்கே கொஞ்சம் அப்படியே காற்றுல அசைறதை பார்த்தோன்னே சல 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 சலன்னு இந்த ஆடுகள் பதறி அந்த இடத்தை பார்க்கும். ஒரு சில நேரங்களிலே அந்த முட்புதர்களுக்குள்ளாக இந்த ஆடு எப்போ வரும், எப்போ இந்த ஆட்டை அப்படியே கவ்வலாம்னு சொல்லி தொண்டை பிடித்து கவ்வி ஆசை தீர சாப்பிடலாம்னு சொல்லி ஓனாயோ நரியோ அந்த முட்புதர்களுக்கு இடையிலே அப்படியே நின்று ஆடுகள் மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? இப்போ இத்தனை ஆடுகளும் மேய்ந்து கொண்டு இருக்கிறது, இந்த ஓனாய் அப்படியே முட்புதர்களுக்கு மறைவாக நின்று அது பார்க்க 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 அது பார்க்க 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 ஆடுகளை கர்த்தர் மேய வைப்பார். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த. இன்றைக்கு பந்தி சத்துருக்களுக்கு முன்பதாக அந்த சத்ரு பிசாசனவன் பார்த்து கொண்டே இருப்பான். நீ பார்த்து கொண்டே இரு, நான் மேய்ந்து கொண்டே இருப்பேன். நீ பார்த்து கொண்டே இரு, நான் பெருகி கொண்டே இருப்பேன். நீ பார்த்து கொண்டே இரு, நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன். நீ பார்த்து கொண்டே இரு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் முன்னே என்னை ஒருபோதும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக சொல்லுங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமே. அந்த கால் வழியா புழு ஏறி தலைக்குள்ளார போய் உட்காந்துருக்கும். தலையில் அவன் அந்த ஒளிவ எண்ணெயை, ஆடுகளுடைய தலையில் ஒளிவ எண்ணெயை அவன் தடவும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற புழு வெளியே வந்துடுவான். அப்போ என் தலையாய் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பந்தியை நான் அனுபவிக்க செய்து என் நாட்களையும் நீடிக்க செய்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, என் பந்தி அப்படியே வருத்தத்தோடே மேய்கிறது அல்ல. அப்போ இங்கே புழு குடஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, யோசித்து பாருங்க, தலைவலி அப்படியே கொட்டுன்னு தலைவலிக்கும் போது உங்களை பிரியாணி சாப்பிட சொன்னால் சாப்பிடுவீங்களா? பரோட்டையும் சிக்கனும் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிடுவீங்களா? முடியாது. சாப்பிட்றதுக்கு ஆசை, ஆனால் நமக்கு சாப்பிட முடியாது. ஏன்? தலையில் குடைச்சல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எந்த விதமான குடைச்சலும் இராதபடிக்கு நீங்கள் அனுபவிக்க, வாழ்ந்திருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இன்னொரு காரியத்தையும் நான் உறுதியாக சொல்லுகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய யாரெல்லாம் உங்களை விசுவாசி கிறிஸ்தவர்கள் என்கிறதுனால படிக்கிற இடத்துல, விளைச்சுகிற இடத்துல, திருமண வீட்டில், முக்கியமாய் கூடுகிற இடங்களிலே, உங்களுடைய தெருவிலே, உங்களுடைய இனஜன பந்துக்கள் மத்தியில்
மத்தியிலே யாரெல்லாம் உங்களை அற்பமாய் பேசுகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் வாழ வைக்கிறவர். அவர்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படிக்கு கர்த்தர் உங்களை பெருகச் செய்கிறவர். ஒரு காரியத்தை இன்னிலிருந்து ஜெபம் பண்ணணும். யாரெல்லாம் உங்களை அற்பமாக நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசுகிறாங்களோ, அவங்கெல்லாம் ஆண்டவரே ஏதாய ஒரு சூழ்நிலையிலே என்னிடத்தில் வந்து உதவி கேட்க வேண்டும் ஆண்டவரே. பண உதவியோ, ஜெப உதவியோ, அவர் வேலை எந்த விதமான உதவியோ என்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் ஆண்டவரே. அதை என் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவீங்களா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். சொல்லுங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். விசுவாசமும் கீழ்ப்படிதலும், விசுவாசமும் அறிக்கையும், மூன்றாவது விசுவாசமும் எதிர்பார்ப்பும். சொல்லுங்கள், விசுவாசமும் கீழ்ப்படிதலும், அறிக்கையும், விசுவாசமும் எதிர்பார்க்குதலும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவருடைய மகன் ஈசாக்கை குறித்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததியை பெருகச் செய்வேன், ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததியை பெருகச் செய்து நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததியை பெருகச் செய்து பூமியின் வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும். எல்லாமே ஈசாக்கை அடிப்படையாய் வைத்து கர்த்தர் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இப்போ ஈசாக்கு செத்து போயிட்டானா கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் செத்து போய்விடும். If Isaac dies, the promises of God will too die. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் எல்லாம் செத்து போகும். அப்போ கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து உன் மகனை எனக்கு தகன பலியாக இடு என்று சொல்லும்போது ஆபிரகாமுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நல்லா கவனிங்க, நான் சொல்லுறது நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்புன்னு சொன்னா, என் மகன் கொன்று போடப்பட்டாலும், ஏன்னா என் மகனை குறித்து தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களால் நிறைவேறும்படிக்கான ஒரு ஆதாரமாய் வைத்திருக்கிறார். என் மகன் மூலமாகத்தான் ஜாதிகளுக்கு தகப்பனாக முடியும், பூமியின் வம்சங்கள் எல்லாவற்றுக்கும் முன்பதாக நான் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். இப்போ அவன் கொல்லப்படுவானையானால் கர்த்தர் நிச்சயமாய் அவனை மரணத்திலிருந்து மறுபடியுமாய் உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அவன் கொல்லப்படுவானையானால் அவனை கொன்று போடு என்று சொல்லுகிறார், தகன பலியாக இடு என்று சொல்லுகிறார். அவனை தகன பலியாக இட்டாலும் கர்த்தர் அவனை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவார். இந்த விசுவாசமும் இந்த எதிர்பார்ப்பும் ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது தெரியுமா? இந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்தது? இந்த விசுவாசம் எப்படி அவனுக்கு வந்தது? தேவன் தனக்கு அளித்த வாக்குத்தத்தங்களை அவன் விசுவாசித்தான். அல்ல கவனிங்க, நான் சொல்றது அப்படியே மனசுல பதிய வைத்துக் கொள்ள. தேவன் அவனுக்கு அளித்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தான். அந்த வாக்குத்தத்தங்களை அளித்தவர் பொய் சொல்லுகிறது இல்லை என்பதை ஆமென் சொல்லுவீங்களா? அந்த வாக்குத்தத்தங்களை அளித்தவர் மறக்கிறவர் அல்ல. தான் அளித்த வாக்குத்தத்தங்களை மறந்து போகிறவர் அல்ல, மறக்கிறவர் அல்ல. தருவேன் என்று சொன்னவர்களை எந்த சூழ்நிலையிலும் மறுக்கிறவரும் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? அதை தெளிவாக அறிந்திருந்தான். சொல்லுங்கள், வாக்குத்தத்தங்களை அறிந்திருந்தான். வாக்குத்தத்தங்களை செய்தவர் பொய் சொல்லுகிறது இல்லை என்பதை அறிந்திருந்தான். தான் சொன்னதை மறக்கிறவர் அல்ல என்பதை அறிந்திருந்தான். தனக்கு செய்வதை ஒருபோதும் மறுக்கிறவர் அல்ல என்பதையும் அறிந்திருந்தான். மறுக்கிறவர் சொல்லுங்கள், 4 காரியங்களை சொல்லுங்க. வாக்குத்தத்தங்களை அறிந்திருந்தான். இரண்டாவது, வாக்குத்தத்தம் செய்தவர். சொல்லவா சொல்லிக்கிட்டு இருக்குது? ஒரு தடவை சொன்னவே டக்குன்னு வாங்கிக்கணும். வாக்குத்தத்தங்களை அறிந்திருந்தான். வாக்குத்தத்தங்கள் செய்கிறவர் பொய் சொல்லுகிறது இல்லை, இதை அன்பறிந்தான். சொன்னதை மறக்கிறவர் அல்ல என்பதை அறிந்திருந்தான். சொன்னதை ஒருபோதும் அவர் மறுக்கிறவர் அல்ல என்பதையும் அறிந்திருந்தான். ஆமாம், பொய் சொல்லுகிறது இல்லை, மறக்கிறவர் அல்ல, மறுக்கிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுங்கள், மறுபடியும் பொய் சொல்கிறவர் அல்ல,
ஆனால் வாக்குத்தத்தங்களை அவன் அறிந்திருக்கணும். நான் சொல்றது புரியுங்களா? வாக்குத்தத்தங்கள் நீங்கள் அறிந்திருக்கணும். வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிந்திருந்தால் தான் பொய் சொல்கிறது இல்லை என்பதை, மறுக்கிறவர் அல்ல என்பதை, மறக்கிறவர் அல்ல என்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆகவே அவர் பொய் சொல்ல மாட்டார். ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னவர் பொய் சொல்ல மாட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்தார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் மறக்க மாட்டார். செய்வதை ஒருபோதும் மறக்க மாட்டார். செய்ய போவதை அதே போலவே செய்யாமல் அவர் ஒருபோதும் அதை மறுக்கவும் மாட்டார். இதை ஆபிரகாம் தெளிவாய் அறிந்திருந்தபடினால் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதிகாலமே எழும்பி கழுதைகளுக்கு சேணம் கட்டி அவன் புறப்பட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ தகன பலியிடு என்று கர்த்தர் சொல்லும் போதே ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாது. என் மகன் செத்து போனாலும் கர்த்தர் அவனை உயிரோடு கூட எழுப்புவார். ஏன்னா கர்த்தர் போய் சொல்ல மாட்டார். கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறுக்க மாட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். டெஸ்ட்டை எவ்வளோ கடினமாக்குனார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு வைக்கப்படுகிற பரீட்சையை கர்த்தர் எவ்வளவு கடினமாக்குனார் தெரியுமா? அன்னாள் பலியிட்டால் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானால் என்று சொல்லி அன்னாள் ஆலயத்திற்கு வந்து பலியிட்டால், நன்றி பலியிட்டால், அந்த அன்னாளுடைய பலி வேற. பலிபிடத்தில் ஒரு பகுதி மாம்சத்தை அவளும் பலியிட்ட பின் ஒரு பகுதி மாம்சத்தை, ஆட்டினுடைய ஒரு பகுதியை அவளும் அவள் குடும்பத்தாரும் சமைத்து புசித்தார்கள். மீந்ததை வீட்டிற்கும் எடுத்துக்கொண்டு சென்றாள். இங்கே அப்படி இல்லை. கர்த்தர் பலி இடுவது அன்னாள் பலியிட்டது போல அல்ல. தலை முதல் கால் வரை சுட்டு சாம்பலாக்கப்பட வேண்டும். தகன பலினா என்ன அர்த்தம்னா சொல்லுங்கள், தலை முதல் கால் வரை சுட்டு சாம்பலாக்கப்பட வேண்டும். நீ ஆசையா ஈரல், உனக்கு ரொம்ப ஆசை சாப்பிட்றதுக்குன்னு அந்த ஈரலில் கை வச்சா அப்படியே அது சாம்பலாயிரும். சுட்டு சாம்பலாக்கப்பட்டு இருக்கிறது. தகன பலினா அதுதான். ஆமாம், சுட்டு என் குமாரன் சுட்டு சாம்பலாக்கப்பட்டாலும் தேவன் உயிரோடே அவனை எழுப்புவார் என்பதே ஆபிரகாமின் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் டெஸ்ட் எவ்வளோ கடினமாக இருக்கு பாருங்க. ரொம்ப ஹார்ட் டெஸ்ட், ரொம்ப கடினமான பரீட்சை. ஆமாம், அவன் சுட்டு சாம்பலாக்கப்படணும். சுட்டு சாம்பலாக்கப்பட்டாலும் தேவன் சாம்பலிலிருந்து ஈசாக்கை உயிரோடு கூட எழுப்புவார் என்பது ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. உங்கள் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமாம், ஒரு காரியம் நடப்பதிலே, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதிலே கொஞ்சம் கால தாமதம் ஏற்படும் போதெல்லாம் உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சறுக்கல் ஆகி வருகிறீர்களோ? ஆமாம், தெளிவாய் ஒன்றை ஆபிரகாமை போல நாம ஒன்றை அறிந்து, என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். சொல்லுங்கள், என் தேவன் எந்த விஷயத்திலும் சொல்ல மாட்டார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, விசுவாசிகள் எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் ஆமா எனக்கு பொய் சொல்ல மாட்டார். சொன்னதை செய்வதிலிருந்து மனம் மாற மாட்டார். சொல்லுங்கள், மனம் மாற மாட்டார். பொய் சொல்ல மாட்டார். சொன்னதை செய்வதிலிருந்து மனம் மாற மாட்டார். மறந்து போக மாட்டார். எனக்கு செய்வதை மறுக்க மாட்டார். சொல்லுங்கள், பொய் சொல்ல மாட்டார். மனம் மாற மாட்டார். மறக்க மாட்டார். செய்வதை மறுக்க மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எதிர்பார்ப்பிற்கு இன்னொரு காரணம், விசுவாசமும் எதிர்பார்ப்பிற்கு இன்னொரு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலே முதலாக உயிர்த்தெழுதல், உயிரோடு கூட செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினது முதலாக எங்கே சம்பவித்தது சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் செத்து போனவங்களை உயிரோடு கூட எழுப்பினது எங்கே முதலாக சம்பவிக்கப்பட்டது? சுனமியால் தான். சுனமியலுடைய பிள்ளைய செத்து போனவனை எலிசா தான்
செத்துப்போனவனை உயிரோடு கூட எழுப்பினார். 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரம், வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் வீட்டிலே சென்று 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் தான், எலிசா தான், தீர்க்கதரிசி தான் சுனமியாளுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். ஆபிரகாமுக்கு, ஆகவே ஆபிரகாமுக்கு ஆதியாகமம், அது 2 ராஜாக்களில் நடந்த 1000 வருஷங்களுக்கு பின்பதாய் நடந்த சம்பவம். அப்போ 1000 வருஷங்களுக்கு முன்பதாக இங்கே ஆபிரகாமுக்கு உயிர்த்தெழுதல் பற்றி எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. இதற்கு முன் செத்து போனவர்கள் யாரும் மீண்டு உயிரோடு கூட எழுந்தது அவன் பார்த்தது கிடையாது. இதுவரைக்கும் யாரும் செத்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்பினதை அவன் பார்த்ததும் கிடையாது. அவன் அதை குறித்து கேள்விப்பட்டதும் கிடையாது. அப்போ அவனுக்கு நடந்ததெல்லாம் எப்படி அவனுக்கு இந்த எதிர்பார்ப்பு வந்தது? என் மகன் சுட்டெரிக்கப்பட்டாலும் கர்த்தர் அவனை உயிரோடு கூட எழுப்புவார், நானும் பிள்ளையாண்டானும் திரும்ப வருவோம், இங்கே காத்திருங்கள் என்று எப்படி அவனால் சொல்ல முடிந்தது? எப்படி சொல்லப்படுது? அவன் தன் சரீரத்தில் நடந்ததை பற்றி அவன் தெளிவாய் அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எபிரேயர் 11வது அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்க. எபிரேயர் 11-12, ரோமர் 4:19, சாப்டர் 11 and verse 11 and 12. 4வது அதிகாரம் ரோமர் 4:19 வாசித்து பாருங்கள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே, சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்க ஒருவனாலே, வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணல்களைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ரோமர் 4:19 வாசிங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் எண்ணாது, அவனுடைய சரீரம் செத்து போனது அவனுக்கு தெரியும். தன் மனைவி சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்பதை அவனுக்கு தெரியும், நன்றாய் அறிந்திருந்தான். ஆனால் குறிப்பிட்ட காலம் வந்தபோது கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலும் அவன் விசுவாசம் வைத்த பொழுது, கவனிங்கள், குறிப்பிட்ட தன் சரீரம் செத்து போனதை அறிந்திருந்தான், தன் மனைவி சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அறிந்திருந்தான். ஆனால் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி ஆரம்பித்து சிறிது காலம் சென்ற பிறகு தன் சரீரம் வர வர இளவயது போலாவதை போலவும் வருவதையும், தன் சரீரம் இளவயது போல பலப்பட்டு வருவதையும், தன் மனைவி சாராளுடைய சரீரத்திலே உள் தோட்டத்திலும் வெளி தோட்டத்திலும், உள் உறுப்புகளிலும் வெளி தோட்டத்திலும் பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் கவனித்தான். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் பெரிய மாற்றம் ஏற்படுது. 90 வயசு, தலை முதல் கால் வரை நான் விவரிக்க விரும்பவில்லை, நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தலை முதல் கால் வரை ஒரு பிள்ளையை ஏந்த, ஒரு பிள்ளையை பால் கொடுக்க, ஒரு பிள்ளையை வளர்க்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளையை வளர்க்க யாரோ போன வாரத்தில் சொன்னாங்க, யாருன்னு தெரியல, மறந்துட்டேன். நாள் முழுக்க பேத்தி பின்னால், யார் சொன்னால், பேத்தி பின்னால் ஓடுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. யார்? பேத்தி பின்னால் ஓடுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது பாஸ்டர். அவன் ஓட முடியல பாஸ்டர், என்னால் ஓட முடியல. இப்போ 90 வயசு கிழவி ஈசாக்கு ஓடினோடனே, அவன் பாட்டுக்கு ஓடினோடனே இவன் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஆமாம், இப்போ அவன் பின்னாடி ஓடணும்னு சொன்னால், அதற்கேற்ற அவனுக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னால், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னால், மடியில் வைத்து தாளாட்டணும்னு சொன்னால், அவனை காலில் போட்டு குளிப்பாட்டுன்னு சொன்னால், தலை முதல் கால் வரை சாராளுடைய சரீரத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு வருவதை ஆபிரகாம் பார்க்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? சரீரம் செத்து போன சரீரத்தில் பெரிய மாற்றம் வருவதை ஆபிரகாம் பார்க்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? செத்து போன தன் சரீரத்தையும் செத்து போன தன் மனைவனுடைய கற்பத்தையும் தேவனால் உயிர்ப்பிக்க கூடுமையானால், சாம்பலாக்கப்படுகிற என் குமாரனையும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென் சொல்லுவீங்களா? எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு பாருங்க. ஏன் சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினவர், என் மனைவி சாராளுடைய சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினவர், ஆல்மோஸ்ட் செத்து போன சரீரம், ஆல்மோஸ்ட் செத்து போன சரீரம், அதை உயிரோடு கூட எழுப்புவாரானால், என்னுடைய குமாரன்
ஈசாக்கு வெட்டப்பட்டாலும் சாம்பலாக்கப்பட்டாலும் அவனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு. சவுல் தாவீதை பார்த்து பொறாமைப்பட்டு விட்டான். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று ஸ்திரீகள் பாடினார்கள். இஸ்ரேலின் ஸ்திரீகள் பாடினார்கள். அது சவுலுக்கு, தாவீது 10,000 பேரை கொல்லல, ஒரே ஒருத்தர் தான் கொன்னான். ஆமென் சொல்லுவீங்களா? கோலியாத்தை மாத்திரம்தான் கொன்னான், கோலியாத்தை மாத்திரம்தான், 10,000 பேரை கொல்லல. ஆனால் ஸ்திரீகள் பாடினது சவுலுக்கு பொறாமையை கொடுத்தது. இந்த தாவீதை அவன் கவுதாரியை போல வேட்டையாட விரும்பினான். ஆமாம். அப்போ அந்த நேரத்திலும் இந்த தாவீது பாடுகிறான். பாருங்க என்ன பாடுகிறான், என்ன சொல்லுகிறான் சொன்னா, அறிக்கை பண்ணுகிறான். அறிக்கை பண்ணுகிறான். என்ன அறிக்கை பண்ணுகிறான்? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்துகிறீர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு மேலாக என்னை நீர் உயர்த்துகிறீர். சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மேலாக என்னை நீ உயர்த்துவீர். சத்தமா, அசரியா சத்தம் எல்லாத்தையும் வரணும். எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு மேலாக என்னை நீ உயர்த்துவீர். என்னை அற்பமாய் பார்ப்பவர்களுக்கு முன்பாக என்னை நீர் உயர்த்துவீர். என்னை நீர் உயர்த்துவீர். இந்த ஈசாக்கு பலியிடப்படுவது ஒரு நிழலான ஒரு காரியம். ஷேடோ, சாக்ரிஃபைஸ் இஸ் ஷேடோ, ஒரு நிழலான காரியம். பின் 1000 வருஷங்களுக்கு பின்பதாக அதே மலைக்கு, அதே இடத்திற்கு இப்போ ஈசாக்கு அந்த விறகு கட்டைகளை முதுகிலே சுமந்து கொண்டு வந்தது போல கர்த்தராகிய இயேசு தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை முதுகிலே சுமக்கும்படிக்கு செய்து, அந்த கொல்கதா மோரியா இடத்திலே, கொல்கதா என்ற இடத்திற்கு கொண்டு வர செய்து, அங்கே சிலுவையிலே ஆணி அடிக்கும்படியாக கர்த்தர் அவரை பலியிடும்படியான ஒரு காரியத்திற்கான முன்னோட்டம் இந்த காரியம். இங்கே தேவன் யெகோவா ஈராய் நின்று ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் பதிலாக பலியிட்டார். கொஞ்சம் 1000 வருஷங்களுக்கு பின்பதாக தேவன் தம்முடைய குமாரனையே மனுக்குலத்திற்கு பதிலாக சிலுவையிலே பலியிடும்படிக்கு, ஆமென் சொல்வீங்களா? எனக்கு பதிலாக சொல்லுங்கள், எனக்கு பதிலாக. நீ தேவனுடைய குமாரனையானாய் கீழே இறங்கி வாரும் பார்ப்போம் என்று சொன்னான். அவர் கீழே இறங்கி வருவாரானால் இவன் சிலுவைக்கு மேலே ஏறி போக வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அவர் நமக்காய் மரிக்கும்படிக்கு சிலுவையை தொங்குகிறவர் சிலுவை விட்டு இறங்குவாரானால் நான் என் பாவத்திற்காக மரிக்கும்படி சிலுவையில் ஏறியாக வேண்டும். நான் சிலுவையில் ஏறக்கூடாதபடிக்கும், என் பாவத்திற்கு பதிலாக நான் தண்டிக்கப்படாதபடிக்கும் எனக்காக இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். ஆமென் சொல்வீங்களா? ஒரு காலம் சிலுவை விட்டு 1000 பேர் சொன்னாலும் ஒரு காலம் இயேசு சிலுவை விட்டு இறங்கி வர மாட்டார். ஏன்னா அவர் கண்களுக்கு முன்புதான் நான் இருக்கிறேன். என்னை மன்னிக்க வேண்டும், அவருடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும், பரலோகத்திற்கு என்னை அவர் அழைத்து செல்ல வேண்டும், அவரோடு கூட என்னை நித்தியமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஆமென் சொல்வீங்களா? பெரிய ஒரு விசுவாசத்தின் எதிர்பார்ப்போடு கூட, ஆமென் சொல்வீங்களா? உங்களை எல்லாரும் அழைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை எல்லாரும் கர்த்தர் இந்து மார்க்கத்திலிருந்து பிற மார்க்கத்திலிருந்து கர்த்தர்களை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்கள் பாவங்களுக்கு பதிலாக சிலுவையிலே அவர் மரித்து அவரோடு கூட உங்களை பிள்ளைகளாய் உட்கார வைத்துக் கொள்ளும்படியாய், நித்தியமாய் தம்மோடு கூட உங்களை வைத்துக் கொள்ளும்படியாய் நமக்காக இயேசு கொல்கதாவிலே அவர் பலியானார். ஆமென் சொல்லுவீங்களா? கொல்கதாவிலே எனக்காக இயேசு பலியானார். விசுவாசமும் கீழ்ப்படிதலும், விசுவாசமும் அறிக்கையும், விசுவாசமும் எதிர்பார்ப்பு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும்
எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ. என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றில்லை. என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ. என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றில்லை. எல்லாரும் சொல்லுமா, என் இயேசுவால் எல்லாம் ஆகும். எல்லாரும் சொல்லுமா, என் இயேசுவால் எல்லாம் ஆகும், இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். என்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாம் அவராலே ஆகும். எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க? முதலாவது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்பதை என் வாழ்க்கையிலே நான் நிச்சயித்தவர்களாக, ஹல்லேலூயா, அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே உடைய வாக்கு தத்துவங்களை நான், ஆண்டவரே நீர் என்னோடு கூட, ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை இந்த வேளையில நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே அதில் ஒன்றுவாகிலும் ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே உம்மாலே ஆகாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே வாக்கு தத்துவங்களை குறித்து நீர் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல தகப்பனே. அதை நீர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, அதை நீர் ஒருபோது எனக்கு மறுக்கிறவரும் அல்ல. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, மக்கி நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்திலே நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரேன்னு சொல்லி, விசுவாசத்திலே இனி நான் அறிக்கை செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி, இனி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நிறைவேற போகுது, இதுவரையிலும் ஆண்டவரே நிறைவேறாமல் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு கூட உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்திலே ஆண்டவரே நான் நினைத்திருப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் உடையவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யலாமா? ஓ ரபமான சந்தர மகளதரியாம் துருவா, ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்படி அறிக்கை செய்யலாம். ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்த அந்த அவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒன்று தரையில் விழுவதில்லை, ஒன்றும் அவரால் கூடாதது அல்ல, ஒன்றும் அவரால் ஆகாதது அல்ல, எல்லாமே ஆக சொல்லுவான்ற சமூகத்தில் எனக்கு நீ சொன்ன எல்லாம் என் வாழ்க்கையிலே ஆகும். உம்மாலே தான் அது ஆகும், உங்களால் மட்டும்தான் ஆகும் ஆண்டவரே. நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை இந்த வேளையில் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாகும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்.